உனக்கும் சங்கீதாக்கும் நடக்க இருந்த கல்யாணத்துல சக்தியும் கூட இருந்தா. சக்தி உன் கல்யாணத்தை பார்க்க கூடாதுன்னு தான் அங்கிருந்து போயிட்டா. உனக்கு கல்யாணம் ஆகலங்கிற விஷயமே அவ தெரிஞ்சுக்காம போயிட்டா. உன் கல்யாணம் நின்னு போய் சக்தி இறந்துட்டதா தகவல் வந்தப்ப நானும் சக்தி இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னமோ எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சக்தி இறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுச்சு. அதனால இறந்தது சக்தி தானான்னு ஆளை வச்சு விசாரிக்க சொன்னேன். அப்பதான் நம்ம சக்தி சாகல, அவ டெல்லியில இருக்கான்னு எனக்கு தகவல் கிடைச்சது. பாட்டியும் அங்க போய் சக்தியை தேடினாங்க. சக்தி அங்க இருக்காங்கிற விஷயம் அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. சிவா, சக்தி டெல்லியில இருக்காங்கிறத தவிர அவ எங்க இருக்கிறாங்கிற விஷயம் நிஜமாவே எனக்கு தெரியாது சிவா. அடி பாவி, என் பொண்ணு உனக்கு என்னடி பாவம் பண்ணா? நீ என்ன கொடுமை பண்ணாலும் உன்னை அவ மாமியாரா தானே நினைச்சா. அவளை இப்படி தவிக்க விடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எல்லாம் பொம்பளையே இல்ல. உன்னெல்லாம் கொன்னா கூட என் மனசு ஆறாது. அம்மா, சக்தி இத்தனை வருஷமா எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத அனாதையா வாழ்ந்திருக்காளேமா. சிவா, உன்னோட சக்தி அங்க தனியா கஷ்டப்படல. அவ கூட இன்னொரு ஜீவனும் இருக்கு. எதை சொல்லக்கூடாதோ அதை எல்லாத்தையும் சொல்றான். ஆமா சிவா, சக்திக்கு ஒரு குழந்தை இருக்கு. சக்தி இங்க இருந்து போகும்போது கர்ப்பமா போன. அவ வயித்துல உன்னோட குழந்தையோட தான் சிவா டெல்லிக்கு போனா.
பாட்டி டெல்லிக்கு போய் சக்தியை பார்க்கும்போது சக்தி 9 மாச கர்ப்பிணியா இருந்திருக்கா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? சக்தி கர்ப்பமா இருந்தாளா? ஆமாண்டா. சிவாவுக்கு ஞாபகம் வர வைக்க சக்தி வைத்தியர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தால. கடைசி ட்ரீட்மெண்ட்ல நான் ஆளை வச்சு மருந்த மாத்தி வச்ச. அந்த மருந்த சாப்பிட்டதுனால சிவாவோட உடம்பு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிவா சிவா கண்ணு முழிச்சா அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு வைத்தியர் சொன்னதுனால சிவாவோட நடுக்கத்தை நிறுத்த வேற வழி இல்லாம சக்தி சிவாவோட பொண்ணு சேர்ந்தா. அதுல உருவானதுதான் அந்த குழந்தை. சிவா, அது அது உன்னோட குழந்தை சிவா. எனக்கு குழந்தை இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை இருக்குடா. இத்தனை நாளும் என் குழந்தையும் சக்தியும் சேர்த்து தவிக்க விட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ப்பா. என்ன கொன்னுடு சிவா, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு சிவா. எனக்கு வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. என்ன கொன்னுடு சிவா. உன் கையாலே என்ன கொன்னுடு. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன கொன்னுடு சிவா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு உங்களால எப்படிமா தனியா அனுப்ப முடிஞ்சது? நீங்களும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானமா? உங்க பொண்ணு அப்படி அனுப்புனா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க முகத்துல முழிக்கிறதே பாவமா. சிவா, உடனே சக்தியை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. நான் எல்லா வழியிலையும் தேடி பார்த்துட்டேன் சுந்தர். பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனா சக்தி என்ன தேடி வரவே இல்லடா. சிவா, எனக்கு ஒண்ணு தோணுது.
சக்தி இந்த வீட்டை விட்டு போய் 8 வருஷம் ஆகுது. அப்ப சக்தியோட குழந்தைக்கு மித்ரா வயசு தானே இருக்கும். அப்ப சக்தியோட குழந்தை அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு தானே இருக்கும். மீனாட்சி, நல்ல ஐடியா மீனாட்சி. கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஸ்கூல்ல தான் என் குழந்தை படிச்சிட்டு இருக்கும். மாமா, குழந்தையோட போட்டோ கூட இல்ல. அதுவும் பிறந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி மாமா கண்டுபிடிக்கிறது? சார், வெரி சிம்பிள். எப்படியும் சக்தி அவங்க குழந்தைய ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க. அந்த ஸ்கூல் வாட்ச்மேன்ல இருந்து அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வரைக்கும் எல்லாருக்கூடயும் டச்ல இருப்பாங்க. கண்டிப்பா சக்தி எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். சக்தியோட போட்டோ கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டினா அவங்க சொல்ல போறாங்க சக்தி எங்க இருக்காங்க, சக்தியோட குழந்தை எதுன்னு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா, பேசிக்கா நான் ஒரு லாயர். அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு இப்பவே சீட் பிடிச்சாதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இடம் கிடைக்கும்னு 2 ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். நான் அங்க போனாலே அங்க எல்லாருக்குமே எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் நான் இதை சொன்னேன். வெங்கட், நல்ல ஐடியா வெங்கட். சார், என்ன பாராட்டுறது இருக்கட்டும். நீங்க முதல்ல டெல்லிக்கு போய் 2 பேரையும் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. ஆமா ப்ரோ, உடனே கிளம்பலாம். நானும் கூட வரேன் ப்ரோ. இல்ல சுந்தர், நீ இங்கே இரு. அங்க யோகின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை வச்சு நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ இங்கே இரு. நான் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உனக்கு கால் பண்றேன். கிளம்புறேன்டா. சரி ப்ரோ, நீ போய் குளிச்சிட்டு கிளம்பு. ஓ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போ. கோதாவரி, என்ன மன்னிச்சிரு கோதாவரி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்தான். இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. யாருமே நம்பாதப்போ நீ மட்டும்தான் என்ன நம்பி ஏத்துக்கிட்ட. உன்னோட நம்பிக்கை வீண் போகல மீனாட்சி. நான் முழுசா திருந்திட்டேன் மீனாட்சி. சந்தோஷமா இருக்க போல. என்ன யோகி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க உள்ள போங்க. டேய் சுரேந்தர், என்ன மச மச நின்னுட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் வேலையை பாரு. அம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சதுமா. ஐயரும் சக்தியும் வந்தா பந்தக்கால் நின்ற வேண்டியதுதான். என்னது, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா? வெளியில பூத்தோரணம் போட்டவன் வீட்டுக்குள்ள போடல. என்னப்பா வேலை வாங்குறீங்க நீங்க? அம்மா, என்ன? இந்தாங்கம்மா மூட்டு வலிக்கு மாத்திரை மருந்து. ஏய், என் பையனுக்கு கல்யாணம், அதுவும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட நடக்க போகுது. இந்த சந்தோஷத்துல எனக்கு வயசே குறைஞ்சிடுச்சுடி. இப்ப எனக்கு மூட்டு வலியும் இல்ல, மனக்கவலையும் இல்ல. உங்களை பார்த்தாலே தெரியுதுமா, நானும் இத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறேன். ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிற மாதிரி என்னைக்குமே இருந்ததில்ல. என்னோட வேண்டுதலே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் தானே. அது இப்போ நடக்க போகுது. இதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு வேணும்? ஏய், அந்த மாத்திரை மருந்துல கொண்டு போய் குப்பையில போடுமா. எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு.
பாத்தியா யோகி, உன் அம்மா உன் கல்யாணத்தால அவங்க வழியெல்லாம் மறந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமாண்டா, எப்படியோ இவ்வளவு தூரம் கடந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கடந்து சக்தியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் ஆசையோட அம்மா ஆசையும் நிறைவேறிடும். ஆமா யோகி, அம்மாக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? मैं पार करूंगा साहब. ठीक है. டேய், சக்தி வந்துட்டா, வா போலாம். வா. வா புகழ். வாங்க வாங்க. வா மகி. வா சக்தி. அம்மா வர சொல்லியிருந்தாங்க. வீடு ஃபுல்லா ஒரே டெக்கரேஷனா இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனா சார்? இன்னைக்கு பந்துக்கால் நடுறது. என்னது பந்தக்கால் நட போறாங்களா? பந்தக்கால் நடுறதுனா என்ன சார்? மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற இந்துக்களோட சம்பிரதாய சடங்கு. இது முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஐயோ, இது நடக்க விடக்கூடாது. சக்தி, are you happy? சரி வாங்க உள்ள போலாம். வா சக்தி. மா, வா சக்தி. மா. வாங்க வாங்க. வாமா சக்தி. எங்க குழந்தை வரல? வந்திருக்கான், அவன் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். ஓ. டேய் புகழ், இப்ப எதுக்குதான் என்ன இங்க கூட்டு வந்த? டேய், நண்பன் துணை இருந்தா மலைய கூட மகுடா ஏறிடலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தாண்டா உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? டேய், எங்க அம்மா கல்யாணத்தை நிறுத்தணும்னு வந்தாச்சு. இங்க என்ன நடக்கும்னு தெரியல. ஐடியா கொடுக்கறதுல நீ தான் ஜீனியஸ். அதனாலதான் நான் உன்னை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, அப்ப நீ என்ன சப்போர்ட்டிங் கேரக்டரா கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அப்சல்யூட்லி. நான் சின்ன பையன், தனியா என்ன செய்யறது? நான் மட்டும் என்ன உன்னோட 10 வயசு பெரியவனா? டேய் நந்து, அம்மா கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடணும்டா. அதுக்கான வேலைய இன்னைக்கே தொடங்கிடணும்டா. பாவம்டா புகழ், நீ இந்த சின்ன வயசுல இவ்ளோ கஷ்டப்படுற. என்னடா பண்றது? பெரியவங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டா சின்ன பசங்க நாம ஏன்டா கஷ்டப்பட போறோம்? அதுவும் சரிதான்டா. சரி, எப்படி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு யோசி. சொல்லிட்டல, செஞ்சிடுவோம். இப்ப வா உள்ள போலாம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. என்ன நல்லா கிராண்டா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ரொம்ப சிம்பிளா செய்யும்படி ஆயிடுச்சு. அம்மா. சரிடா, நான் எதுவும் பேசல. போதுமா? எப்படியோ கல்யாணம் நடந்தா போதும். சக்தி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரான்னா சிம்பிளா கோயில்ல வச்சு தாலி கட்டினா கூட போதும். அதுக்காக தான் நான் இவ்ளோ பண்ணிருக்கேன். வா 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 புகழ். இது யாரு, உன் ஃப்ரெண்டா? ஆமா. சார், அதான் எல்லாரும் வந்தாச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. யார் சார் அது? என் அத்தை. அவங்க தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அவங்க இல்லாம எந்த விசேஷமும் நடக்காது, நடக்கவும் கூடாது. அவங்க தான் எங்க வீட்லயே ரொம்ப முக்கியமான பர்சன். அவங்க எப்ப சார் வருவாங்க? ஆன் த வே வந்துருவாங்க. டே நந்து, கேட்டியா? யோகியோட அத்தை தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே வா. அவங்கள டார்கெட் பண்ணா இந்த கல்யாணம் நிக்கும். சோ அவங்கள வச்சுதான் ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எனக்கும் அதான்டா சரின்னு தோணுது.